கம் சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி ஒரு கடைக்காரு மொத்தமாக கொண்டாந்து கொடுத்தாரு பாருங்கள். அப்படி தட்டுனேன். எனக்கு ஒன்றும் பிரிக்க நேரம் இல்லை. பாருங்கள், எல்லாம் கிடக்கும். பாருங்கள், சூம் பண்ணி காணிக்கேன். உங்களுக்கு கொடுக்க இருந்தாலும் பிரித்து தான் கொடுக்க முடியும். அப்படியே கொண்டு வந்தார், நம்ம கடைக்கு வந்துட்டார். எல்லாம் கிடக்கும். இதில் ரேர் கிடக்கா என்னென்னு தெரியாது. ஆமாம், அப்படியே வந்திருக்கு. அந்த கவர் அப்படியே கொண்டாந்து கொடுத்தாரு. வேறு லெவலில் மழை வேறு அடிச்சு நொறுக்குது. இது வந்தார் வயசாளி. உங்களுக்கு எந்த காயின் வேணும்னு கேளுங்க, எடுத்தாரேன். 5 ரூபா பெருசு வந்திருக்கு, 2 ரூபா வந்திருக்கு, பாருங்கள். அப்படி ஃபுல்லாக காணிக்க. ₹10 விட்டுருங்க. 10 ரூபாயெலாம் கணக்கு விட்டு வேண்டாம். பாய்க்குள்ள நீங்கள் பாருங்கள், எல்லா ஐட்டம் கிடக்கும். ரேர் இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. இப்படி தான் பேக்கெட்டை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கு. இது யாரை வச்சு பார்க்க முடியாது நமக்கு. ₹1 பெருசு கிடக்கு, சின்ன ₹1 கிடக்கு, 2 ரூபா கிடக்கு. இதெல்லாம் கொஞ்ச நாள் வரவே இல்லை. இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. இதில் விடுங்க, இதாக தான் கேளுங்க. நான் இது அப்படியே போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட ரேட் சொல்ல முடியாது. அப்படி போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட எப்படி ரேட் சொல்ல? 10 ரூபா விட்டுருங்க. 10 ரூபா வேண்டாம். 10 ரூபா அப்படியே கொடுத்துருவோம், பிரச்சனை இல்லை. அது ஒரு 4-5 தான் போட்டார் அவர். பாருங்கள், கேளுங்க. உங்களுக்கு என்ன காயின் உங்கள் கலெக்ஷனில் இல்லைன்னு கேளுங்க, எடுத்து தரேன். சரியா? இது குறைஞ்ச நிறையா கிடக்கு பாருங்கள். இது திரையதுக்குள்ளே எனக்கு இது ஒரு ஐட்டம் பிரிக்கிறதுக்கே பெரிய தலைவலி வந்துடும். நிறைய கிடக்கு பாருங்கள். இன்னைக்கு வந்தது அப்படி கவரில் கொண்டு வந்தார். நல்ல மழையில் நாஞ்சிட்டு வந்தார் பாவம். பாருங்கள், உங்களுக்கு என்ன காயின் தேவைப்படுதோ கேளுங்க. உங்களுக்கு நான் தெரிஞ்சு உங்களுக்கு தரேன். சரியா? இதையும் கட்டி போட்டாச்சுன்னா அப்படி தான் கிடக்கும். வேணுங்க டக்குன்னு கேளுங்க. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.